Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இன்றும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, கும்பகோணம், பாபநாசம், தாராசுரம், பட்டீஸ்வரம், திருவிடைமருதூரில் மாலை ஆரம்பித்த மழை இரவு வரை தொடர்ந்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த ஜவ்வாது மலைப்பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியதால் ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. மலையடிவாரத்தில் உள்ள குப்பநத்தம் அணை, செண்பகத்தோப்பு அணைகளுக்கும் நீர்வரத் தொடங்கியது. வந்தவாசியில் 3 மணி நேரம் மழை பெய்ததால் ஆரணி சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. அங்கு கடைகளிலும் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெய்த மழையால் கட்டளை கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. அங்கு தேங்கிய நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், ஓமலூர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேட்டூரில் இடி, மின்னல், சூறை காற்றுடன் மழை தொடர்ந்த நிலையில் பல இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதேபோல் திருவாரூர், சிதம்பரம், மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டாரங்களில் மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்தது. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.